நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். நடிரான் ஏரி கென்யா எல்லைக்கு அருகில் வட தான்சானியாவில் அமைந்துள்ள ஒரு உப்பு அல்லது சோடா ஏரி ஆகும். இது அதன் நம்ப முடியாத கடுமையான இரசாயன கலவை, அதன் இரத்தச் சிவந்த நிறம் மற்றும் விலங்குகளை கல்லாக மாற்றுகிறது என்ற வைரலான, பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்வுக்காக மிகவும் பிரபலமானது. ஏரியின் புகழ் பற்றிய யதார்த்தத்தின் விளக்கம் இங்கே. 1. கல் விலங்குகள் நிகழ்வு. புகைப்பட கலைஞர் நிக் பிராண்ட் எடுத்த வைரல் படங்கள் கல் சிலைகளைப் போல தோற்றமளிக்கும் பறவைகள் மற்றும் வெளவால்களை காட்டுகின்றன. இது ஏரியை தொடும் எதையும் உடனடியாக கல்லாக மாற்றிவிடும் என்ற கட்டுக்கதைக்கு வழிவகுத்தது. யதார்த்தம், ஏரி வாழும் விலங்குகளை உடனடியாக கல்லாக மாற்றுவதில்லை. இருப்பினும் நீர்மட்டத்தில் நடிரான், சோடியம் கார்பனேட் மற்றும் பேக்கிங் சோடாவின் இயற்கையான கலவை மிக அதிக செறிவில் உள்ளது. இது எப்படி வேலை செய்கிறது? ஒரு விலங்கு ஏரியில் இறந்தால் பெரும்பாலும் அதன் பிரதிபலிக்கும் மேற்பரப்பில் மோதி விழுவதால் அதிக உப்புச்சத்து ஒரு பாதுகாக்கும் பொருளாக செயல்படுகிறது. பண்டைய எகிப்தியர்கள் உடல்களை மம்மியாக்கியது போல. நீர் ஆவியாகும் போது அது இறந்த உடலை மூடும் ஒரு உப்பு மேலோட்டை விட்டு செல்கிறது. அதை ஒரு சிலை போன்ற நிலையில் பாதுகாக்கிறது. பிராண்ட் இந்த பாதுகாக்கப்பட்ட இறந்த உடல்களை சேகரித்து தனது புகைப்படங்களுக்காக உயிர்வாழும் நிலைகளில் போஸ் கொடுத்து வைத்தார். அவை அந்த போஸ்களில் இறக்கவில்லை. 2. தீவிரமான இரசாயனவியல். மதிப்புகள் மிக காரத்தன்மை வாய்ந்தது. அதன் pH அளவு 10.5 முதல் 12 வரை எட்டலாம். இது அம்மோனியா அல்லது ப்ளீச் போன்ற அரிக்கும் தன்மை கொண்டது. அதற்கு ஏற்றதாக இல்லாத விலங்குகள் மற்றும் மனிதர்கள் தோல் மற்றும் கண்களை ரசாயன ரீதியாக எரிக்கலாம். வெப்பநிலை நீர் ஆழமற்றது மற்றும் கொதிக்கும் வெப்பமாக மாறலாம். வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் 140 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அடையும். ஆதாரம், ஏரி கனிமங்கள் நிறைந்த வெந்நீர் ஊற்றுகள் மற்றும் எவாசோ எங்கிரோ நதியால் நிரம்பியுள்ளது. ஆனால் வெளியேறும் வழி இல்லை. நீர் ஆவியாதல் மூலம் மட்டுமே வெளியேறுகிறது. இது உப்பு மற்றும் கனிமங்களை செறிவூட்டுகிறது. 3. ஃப்ளமிங்கோ சரணாலயம். மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்தானது என்றாலும் நடிரான் ஏரி உலகில் சிறிய ஃப்ளமிங்கோகளுக்கு மிக முக்கியமான ஒற்றை இனப்பெருக்க மைதானமாகும். ஏன் இங்கே? அரிக்கும் நீர் ஒரு இயற்கையான அகழியை உருவாக்குகிறது. இது கழுதை புலிகள் போன்ற வேட்டையாடுபவர்களிடமிருந்து ஃப்ளமிங்கோ கூடுகளை பாதுகாக்கிறது. அவை அரிக்கும் உவர் நீரில் நீந்த முடியாது. உணவு, ஃப்ளமிங்கோக்கள் ஸ்பைருலினா என்ற நீலப்பச்சை பாசியை உண்கின்றன. இது உப்பு நீரில் செழித்து வளர்கிறது. இந்த பாசி சிவப்பு நிறமங்களை உருவாக்குகிறது. இது ஏரிக்கும் ஃப்ளமிங்கோகளின் இறகுகளுக்கும் அவற்றின் இளஞ்சிவப்பு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. ஆபத்து, இனப்பெருக்கத்திற்கு இந்த ஒற்றை ஏரியை மிகவும் சார்ந்திருப்பதால் சிறிய ஃப்ளமிங்கோ இனம் அச்சுறுத்தலுக்கு அருகில் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 4. பிற உயிரினங்கள். மற்ற உயிரினங்களுக்கு வாழ தகுதியற்றது என்றாலும் சூழலியல் ஃப்ளமிங்கோக்களை தாண்டி உயிரினங்களை ஆதரிக்கிறது. அல்கோலாபியா என அழைக்கப்படும் சில குறிப்பிட்ட வகை மீன்கள் வெந்நீர் ஊற்றுகள் பாயும் ஏரியின் ஓரங்களில் சற்றே குறைந்த உப்புத்தன்மை கொண்ட தடாகங்களில் வாழ பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன.